திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் கனமழை பெய்து வருகிறது. 3 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கி வருவதால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் ஐயப்பன் வழங்க கேட்கலாம். ஐயப்பன், திண்டுக்கல்ல எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் கனமழை பொழிவு இருக்கின்றது? தற்போது நிலவரம் என்னவா இருக்குங்க? நிச்சயமாக வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றின் சுழற்சி காரணமாக தமிழகம் முழுவதும் ஒரு சில மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல்லில் கடந்த 3 நாட்களாக வெயிலின் தாக்கம் குறைவாக இருந்தது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வந்தது. இந்நிலையில் இன்று காலை முதல் சுமார் 3 மணி நேரமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. காலையில் மழை பெய்ய ஆரம்பித்ததிலிருந்தே ஒரு நிமிடம் கூட நிற்காமல் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் திண்டுக்கல் மெயின் ரோடு, ஒத்தக்கன் பாலம், திருச்சி ரோடு ஆகிய பாலகிருஷ்ணாபுரம், கோபால் நகர் ஆகிய பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த மழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. காலையில் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகினர். அதே போல் காலையில் வேலைக்கு செல்லக்கூடிய செல்பவர்களும் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகினர். தற்பொழுது மெயின் ரோட்டில் வெள்ளை விநாயகர் கோவில் அருகே முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி உள்ளது. அதே போல் பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் அருகே உள்ள ஒத்தக்கன் பாலத்திலும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி உள்ளது. இதனால் அந்த வகை போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையின் தொடர் மழையின் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் நகர் மட்டுமல்லாமல் திண்டுக்கலை சுற்றியுள்ள பாலகிருஷ்ணாபுரம், நாகல் நகர், சோமேபுரம், சீலப்பாடி, பேகம்பூர், ராஜகாப்பட்டி, பூச்சிநாயக்கன்பட்டி, முருகபவனம், செட்டிநாயக்கன்பட்டி உட்பட பல பகுதிகளிலும், இதே போல் வேடசந்தூர், ஒட்டஞ்சத்திரம் ஆகிய பகுதிகளிலும் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. திடீர் மழையின் காரணமாக கடைகள் திறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் கடைகள் திறக்கிறதுக்கு கடைக்காரர்கள் யோசனை செய்து வருகின்றனர். ஐயப்பன், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.